நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கந்துவட்டி கொடுமையில் சிக்கி தவிக்கும் ஏழைகளிடம் இருந்து கிட்னியை எடுத்து விற்பனை செய்து வந்த மண்ணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன் தன்னுடைய மருத்துவமனை மூலம் கிட்னி திருடி விற்று கோடிக்கணக்கில் லாபம் பார்த்ததை வெளிப்படையாக பொதுவெளியில் ஒப்புக்கொண்டு பேசும் அதிர்ச்சி வீடியோ வெளியாகி இருக்கிறது. சட்டவிரோத செயலை செய்துவிட்டு பொதுவெளியில் நெஞ்சை நிமிர்த்தி தைரியமாக பேசும் திமுக எம்எல்ஏ கதிரவனுக்கு தக்க பாடம் புகட்டி கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. அவங்களுக்கு மருந்து செலவு, டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கிடைக்கும். எங்கள் அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை தெரியுமா? அது 14.5 கோடி. நான் பண்ண மொத்த ஆபரேஷனே 252 தான். 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்போ நான் ரோல்ஸ் ராய்ஸ் பண்ணுறது? திருப்பூட்டூரில் இருக்க எல்லா கிட்னியும் கலந்தாலும் ஏழைகள் வயிற்றில் அடித்து சட்டவிரோதமாக கிட்னி விற்பனை செய்ததை என்னமோ கின்னஸ் சாதனை செய்ததை போல திமுக எம்எல்ஏ பெருமையாக பேசும் வீடியோ தான் இது. நான் பண்ண மொத்த ஆபரேஷனே 252 தான். 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்போ நான் ரோல்ஸ் ராய்ஸ் பண்ணுறது? திருப்பூட்டூரில் இருக்க எல்லா கிட்னியும் கலந்தாலும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் விசைத்தறி தொழில் செய்யும் ஏழைகளை குறிவைத்து சொற்ப தொகையை கொடுத்து ஏமாற்றி கிட்னியை திருடி விற்பனை செய்து வந்த சம்பவத்தை முதலில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி தான் அம்பலப்படுத்தியது. திருச்சி சித்தார் மருத்துவமனை, பெரம்பலூரில் உள்ள மற்றொரு மருத்துவமனையும் கிட்னி திருட்டில் ஈடுபட்டு வந்த நிலையில் சுகாதாரத்துறை விசாரணைக்கு பிறகு இரு மருத்துவமனைகளின் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான உரிமத்தை ரத்து செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கிட்னி திருட்டில் சம்பந்தப்பட்ட பெரம்பலூர் மருத்துவமனையின் உரிமையாளர் திமுக எம்எல்ஏ கதிரவன் பேசும் வீடியோ வெளியாக இருக்கிறது. திருப்பத்தூரில் மக்கள் மத்தியில் மைக்கை பிடித்து பேசிய திமுக எம்எல்ஏ கதிரவன் கிட்னி திருட்டை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு பேசுகிறார். மருந்து செலவு, டாக்டருக்கு ஃபீஸ் எல்லாம் போக 2 லட்சம் அல்லது 3 லட்சம் தான் கிடைக்கும் என பேசும் திமுக எம்எல்ஏ கதிரவன் இதுவரைக்கும் 252 பேருக்குத்தான் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்திருப்பதாக சர்வ சாதாரணமாக பேசிய வீடியோ அதிர்ச்சியின் உச்சமாக இருக்கிறது. அவங்களுக்கு மருந்து செலவு, டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கிடைக்கும். நான் பண்ண மொத்த ஆபரேஷனே 252 தான். தனது அப்பா வைத்திருக்கும் ரோல்ஸ் ராய்ஸ் காரின் விலை 14.5 கோடி என்று கூறிய திமுக எம்எல்ஏ கதிரவன் அந்த கார் வாங்க வேண்டும் என்றால் திருப்பத்தூரில் உள்ள மொத்த பேரின் கிட்னியையும் கலற்ற வேண்டும் என்கிறார். இப்படி பேசுவதற்கு திமுக எம்எல்ஏ கதிரவனுக்கு எந்த அளவுக்கு நெஞ்சழுத்தம் இருந்திருக்கும் என்பதுதான் வீடியோவை பார்ப்பவர்களின் மன நிலைமையாக உள்ளது. எங்க அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை தெரியுமா? அது 14.5 கோடி. நான் பண்ண மொத்த ஆபரேஷனே 252 தான். 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்போ நான் ரோல்ஸ் ராய்ஸ் பண்ணுறது? திருப்பூட்டூரில் இருக்க எல்லா கிட்னியும் கலந்தாலும். இந்த வீடியோவை பதிவிட்டிருக்கும் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெட்கமே இல்லாமல் கிட்னி திருட்டை பெருமையாக பேசுவதாக சாடியிருப்பதோடு கிட்னி திருடி விற்று திமுக எம்எல்ஏ கதிரவன் குறைந்தது 7.5 கோடியாவது சம்பாதித்திருப்பார் என பகீர் கிளப்பியிருக்கிறார். ஏழைகளின் கிட்னிகளை திருடி விற்பனை செய்த புரோக்கர் ஆனந்தன் கூட இன்னும் கைது செய்யப்படவில்லை என்ற அண்ணாமலை இந்த விவகாரத்தில் திமுக அரசு உருப்படியான நடவடிக்கையே எடுக்கவில்லை என கொந்தளித்தார். ஆவணங்களை மாற்றி மோசடி செய்து அப்பாவி ஏழை மக்களை ஏமாற்றி கிட்னியை திருடி விற்று லாபம் பார்த்த திமிரும் சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறையோ காவல்துறையோ எந்த நடவடிக்கையும் எடுக்காது என்ற அசட்டு தைரியமும் தான் பொது இடத்திலேயே இந்த அளவிற்கு பேச வைத்திருக்கிறது. அத்தோடு இவ்வளவு நாளாக கமுக்கமாக கிட்னி திருட்டில் ஈடுபட்டுவிட்டு தற்போது மொத்தமும் அம்பலமாகி நியூஸ் தமிழ் தோலுரித்து காட்டிய பிறகும் கூட கிட்னி திருடி இவ்வளவு லாபம் பார்க்கிறேன் என திமுக எம்எல்ஏ கதிரவன் பேசியதற்கு தகுந்த எதிர்வினை இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.